உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுக்கிர பகவானுடைய பயிற்சி. என்ன சார் சுக்கிர பகவானுடைய பயிற்சியை அடிக்கடி போட்டுருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதற்கு முன்னாண்ட குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, இது எல்லாமே போட்டிருக்கிறோம். அது எல்லாத்த விடவும் முக்கியமான பயிற்சிங்கிறது இந்த சுக்கிர பகவான் பயிற்சி. இந்த சுக்கிர பகவான் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல சுக்கிர பகவான் தான் நல்லா இருக்கணும். அந்த சுக்கிர பகவான் தான் கலஸ்தர காரகன். ஒருத்தருடைய வாழ்க்கையில திருமண பங்கை முழுசா எடுத்துக்கிற கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல திருமணங்கள் நடக்கும். சரியான வயசுல சரியான திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்குதுன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அந்த மனைவியினால நிறைய சந்தோஷங்கள் கிடைத்து அவங்க வாழ்க்கையில மெல்ல மெல்ல வளர்ந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான எல்லா அமைப்பையும் அந்த சுக்கிர பகவான் கொடுக்குறாங்க. அதே சமயத்துல அவங்க வாழ்க்கையில செல்வம் இருக்குதோ இல்லையோ, மனசார சந்தோஷமாக பணக்காரருக்கு ஈக்குவலான வாழ்க்கை அவங்கனால வாழ முடியும். இதே அந்த சுக்கிர பகவானாகப்பட்டது அந்த ஜாதகத்துல கெட்டு போயிருந்தது, 6, 8, 12 மறைஞ்சிருந்தது, அதை பாவகிரகங்கள் பார்க்குது அப்படின்னா அவங்களுக்கு சரியான வயதில் திருமணம் நடக்காது. காலம் தாழ்த்தி திருமணம் நடக்கும். 35 வயசுல நடக்கலாம், 40 வயசுல நடக்கலாம், 45 வயசுலயும் நடக்கலாம். அப்படி திருமணம் அமைந்தாலும் அந்த திருமணத்தில் சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது அவங்களால வாழ முடியாது. அப்ப சலிப்பு, சங்கடம், வாக்குவாதம், பிரச்சனை இதோட வாழ்வாங்க. அதுல பிரிஞ்சும் போயிடுறாங்க. இது போக ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்ஸ்ட் வாழ்க்கைங்கிறது ஏதோ ரூபத்துல அழிஞ்சு போய் 2வது வாழ்க்கை அமைச்சுக்கிறது. அந்த 2வது வாழ்க்கை அமைச்சாலும் அந்த வாழ்க்கையில் திருப்தியாக இருப்பதில்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு திருமணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த திருமணத்தின் மூலியமாக நல்லா வாழ்வது இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே அஷ்டமமாயி போகுது. அதற்கு காரணம் இந்த சுக்கிர பகவான் தான். அப்போ இது மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கணிச்சு போட்டுட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோக்களை கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்களும் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக ஒரு சிலர் பார்க்குறாங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா நல்லா இருக்கும். நேயர்களே, இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஈவினிங் இது ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இது கடகத்திலிருந்து இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்ப 24 நாட்கள் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. அப்ப 24 நாட்கள், 21 நாட்கள் இந்த மாதிரி சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது காலங்கள். அப்போ ரொம்ப குறைந்த காலமாக இருக்கிறதே. இந்த குறைந்த காலத்தில் சுக்கிர பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல வரலாம். கண்டிப்பாக அது ஒரு வாரமாக இருந்தாலும், 1 மணி நேரமாக இருந்தாலும், 1 மாசமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடியதுதான் இந்த சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இப்ப கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப அந்த கும்ப ராசிக்கு இப்ப அந்த சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது 7ஆம் இடம். அந்த சுக்கிர பகவானுக்கு ஆகப்பட்டது 4ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இப்ப 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஏதாவது தோஷத்தை உண்டு பண்ணிடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், வேதனைகள், சங்கடங்கள் இதை தீர்த்து வைக்க போகிறார். கும்பராசிக்காரங்களே, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும்,
இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதுதான். அப்ப அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடம் சலிப்புகள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கே வந்திருந்தாலும், இந்த சுக்கிர பகவானால கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இது போக நாங்க 7 சனியின் பிடியில் இருக்கிறோம். இந்த 7 சனியின் காலகட்டத்துல நாங்க கொல்லாத கொடுமைகளை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கிறதுனே எங்களுக்கு தெரியல. அப்ப அந்த சனி பகவானுடைய பிடியில நாங்க சிக்கிட்டு நாங்க தவிச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த சனி பகவானுடைய நீங்க பாதிப்புல இருந்துட்டாலுமே இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதை பண்ணும். அந்த நல்லது எங்க நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தொழில்ல சுக்கிர பகவானால நல்லது நடக்கும். உங்களுடைய கூட்டு தொழில், அதாவது பார்ட்னர் போட்டு நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில்ல இந்த சுக்கிர பகவானால நல்லது நடக்கும். அது போக வேலை ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல செய்தி ஏதாவது ரூபத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது போக இந்த கும்பராசியில பிறந்தவங்களாகப்பட்டது எப்பவுமே வைராக்கியசாலிகள், எதையுமே மனசு விட்டு பேச மாட்டாங்க. அப்படி மனசுல வச்சு சாதிக்கும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மனசுல வச்சு சாதிக்க முடியாத காரியங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதனால அந்த சுக்கிர பகவான் அனுக்கிரகம் நல்லா இருக்கிறதுனால நீங்க கும்பராசியில பிறந்தவங்க அந்த சுக்கிர பகவானுடைய கோயிலுக்கு, ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு, திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அதுபோக இந்த சனி பகவானுடைய பிடியில் நீங்க இருக்கிறீங்க, இந்த சனீஸ்வரனையும் ஒரு முறை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது அங்க சிம்மத்தில் இருக்கிறார்னா, அந்த சிம்மத்துக்கு கடகத்திலிருந்து அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது ஆகஸ்ட் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகி அந்த சுக்கிரனோடு இணைகிறார். அந்த சிம்மம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுடைய வீடு. அந்த ராசியுடைய அதிபதியே சூரிய பகவான். அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அது போக அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சங்கடமும் சலிப்பும் குழப்பமும் இல்லாமல் இருக்கும். எந்த சலிப்பு சங்கடங்கள் இருந்தாலும் அது தீரும். அது போக வெளிநாட்டுல வாழ்றவங்க, சிங்கப்பூர், மலேசியா, புருனே, இப்போ கனடா, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, யுஎஸ், இது மாதிரி இந்த கட்டங்கள்ல இந்த நாடுகள்ல வாழ்றவங்களாகப்பட்டது இந்த 7 சனினால வேலையில பிரச்சனை, மன சங்கடங்கள், பெண்களால பிரச்சனை, மன வேதனைகள், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பீங்க. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சினால அந்த சூழ்நிலையில இருந்து விலகி உங்களுக்கு நல்லது நடக்கிறது. அப்ப நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்ப நீங்க இருக்கிறீங்க. எதற்கும் பயப்பட தேவையில்லை. அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது அந்த சூரிய பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த 9 நாட்கள் ஆகப்பட்டது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத தருணமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மறந்துடாதீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உள்ளவங்க, இங்கிருந்து வெளிநாடு வாழ போனவங்க, அவங்களுக்கு அந்த கண்ட்ரிலேயே ஒரு PR வாங்கணும், அந்த கண்ட்ரி நம்ம சிட்டிசன் ஆகணும், அதற்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா அந்த முயற்சியும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே சமயத்துல உங்களுக்கு மன இறுக்கம் எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு மன வேதனை இருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும், அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே நீங்க தாங்கிட்டு மனசு விட்டு பேச முடியாம நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. அந்த சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும். இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது போக பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை அந்த சூரியன் மேலையும் படுது, அந்த சுக்கிரன் மேலையும் படுது. அப்போ பார்க்க போனா அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தலை, அந்த தலைக்கு பின்புறம் இந்த கழுத்து பகுதி, இந்த மாதிரி இடத்துல சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தாலும் அது பெருசா பாதிக்காது. அந்த சுக்கிர பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு
தலைக்கு வர்றது தலை பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே நீங்க தப்பிச்சுக்குவீங்க. தைரியமாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பாருங்க. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. இப்ப இந்த 7 காலகட்டத்துல செய்யக்கூடாததை செஞ்சிடாதீங்க, செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுறாதீங்க. இதை மாத்தி செய்யும் போதுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.